இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர் யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட் நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். தாவேக அரசு ஆட்சி அமைத்து 100 நாட்களை கடந்துள்ள நிலையில 100க்கும் மேற்பட்ட பிரச்சனைகள் அந்த கூட்டணிக்குள்ள வட்டமடிக்க தொடங்கி இருக்கு. தாவேக கூட்டணி இன்னும் உருபெறவே இல்லை, அதுக்குள்ள அது சிதைவை நோக்கி போய்கிட்டு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. இது தொடர்பாக நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு கட்சிகளுக்குள்ளேயும் நடந்துட்டு இருக்கு. அதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறது குறித்து பேசுவோம். இன்னொரு புறம் நான் தோற்கவில்லை, நான் தான் வெற்றி பெற்றேன் அப்படின்னு கொளத்தூர் தொகுதியை ஒட்டி அதில் சில முக்கியமான தரவுகளையும் ஆதாரங்களையும் எடுத்து நீதிமன்றத்திற்கு போயிருக்கிறார் முன்னாள் முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின். அவர் என்ன ஆதாரத்தை அப்படி காட்டுறாரு, அதனுடைய பின்னணி என்ன, இதனால் தேர்தல் முடிவுகள் மாறுமா அப்படிங்கிறது தொடர்பாகவும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு சென்சேஷன். தமிழக வெற்றிக் கழகம் இந்த கட்சி ஆட்சிக்கு 100 நாட்களை நிறைவு செய்திருக்கு. இந்த 100 நாட்கள் நிறைவு அப்படிங்கிறது அவங்க தன்னுடைய ஆட்சியினுடைய வெற்றியாக சாதனையாக சில விஷயங்களை சொன்னாலும் அதில் நிறைய விஷயங்கள் விமர்சனத்துக்கு உள்ளாகிறது. அவங்க கட்சியின் சார்பாகவே அவங்க கூட்டணியின் சார்பாகவே இருக்கக்கூடிய நபர்கள் தான் அந்த விமர்சனத்துக்கு ஆளாகிறாங்க, அந்த விமர்சனத்தையும் முன்வைக்கிறாங்க. இப்படி இந்த கட்சியில் தாவேகா வெற்றி பெற்றவுடன் ஒரு 4ஆம் தேதி வெற்றி பெறுறாங்க அப்படின்னா 5, 6 இந்த 2 நாட்களில் பலவிதமான வாத பிரதிவாதங்கள், இந்த விஷயம் எப்படி போகும் அப்படி போகும் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட ஹேஷியங்கள் பேசப்பட்டுச்சு. முதல்வராக விஜய் பொறுப்பேற்ற பிறகும் கூட அவருக்கு போதிய ஆதரவு இல்லை அப்படிங்கிறதுனால அவரது பாதுகாப்பு வாகனங்கள்லாம் வாபஸ் பெறப்பட்டுச்சு. இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துச்சு. இந்த மாதிரி நேரத்தில் ஹைகமாண்டோட உத்தரவுக்கு உட்பட்டு உடனடியாக தமிழக காங்கிரஸ் தன்னுடைய 5 எம்எல்ஏக்களோட ஆதரவு இருக்குங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆதரவு கடிதத்தை முதல்வருக்கு வழங்கி 2 எம்எல்ஏக்களுக்கும் அமைச்சர் பதவி வாங்குறாங்க. அந்த 2 எம்எல்ஏக்களுக்கும் அமைச்சர் பதவி வாங்கின பிறகு தான் மற்ற கட்சிகளுக்கு ஒரு ஆசை வருது, அல்லது இப்படி போகலாமே, காங்கிரஸ் ஒரு ரூட்டு போட்டு கொடுத்துருச்சு அப்படிங்கிற ஒரு நினைப்பும் வருது. இதை அடுத்து திமுக கூட்டணி சரசரன்னு காலியாகுது, அந்த பக்கம் கலகலத்து போகுது. அப்போ தாவேகா வலுவடைந்து வருது. ஏன்னா இடதுசாரிகள் 2 கட்சிகளுமே வெளியிலிருந்து நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம், எங்களுடைய எம்எல்ஏக்கள் தலா 2 பேரை தாவேகா அரசுக்கு ஆதரவு, ஆனால் நாங்கள் வெளியில் இருப்போம் அப்படின்னாங்க. விசிக ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிற கோஷத்தை நாங்கள் தான் நீண்ட நாட்களாக வச்சுட்டு வரோம், அதனால் எங்களுக்கு 2 எம்எல்ஏக்கள் இருந்தாலும் எங்களுடைய கட்சியினுடைய கோர் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய வன்னியரசுக்கு அந்த அமைச்சரவை பதவி கொடுங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பேசினாங்க. இன்னொரு புறம் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கிட்ட இருந்த 2 எம்எல்ஏக்களும் திமுக சின்னமான உதயசூரியனில் நின்று போட்டியிட்டதுனால அவரால் ஒன்றும் செய்ய முடியாத கையறு நிலையில் இருந்தார். அதற்கப்புறம் பிற்பாடு அந்த 2 எம்எல்ஏக்களும் ராஜினாமா செய்ய சொல்கிறேன்னு விஜய் கிட்ட சொன்னதாகவும், அதற்கு முன்னாடி விஜய் இந்த 2 எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ண சொல்லுங்கன்னு சொன்னதாகவும் ஏகப்பட்ட சர்ச்சைகள் அதை ஒட்டி கிளம்பியது. IUML திமுகவினுடைய நீண்டகால விசுவாசி, திமுகவினுடைய நீண்டகால தோழன் அப்படின்னு பல பிராண்ட் அவங்க மீது செய்யப்படும், திமுகவுக்கு உற்ற நண்பர் அப்படின்னு. ஆனால் அவங்களும் இங்கிருந்து போனதுங்கிறது திமுகவுக்கு பெரிய அதிர்ச்சியை தான் கொடுத்துச்சு. இப்போ 100 நாட்கள் கடந்திருக்கிற நிலைமையில் இப்போ முதல் திரி அப்படிங்கிறது விசிகாவிலிருந்து 2 நாட்களாக வந்துட்டு தான் இருக்குது. விசிகாவினுடைய பொருளாளரே இந்த ஆட்சியில் சரியில்லை, மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் மாதிரி இடமாற்றம் செய்வதில் முறைகேடு நடக்குது, அமைச்சர் ராஜுவினுடைய மாமனார் இதில் ஈடுபட்டிருக்காரு அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு பெரிய சார்ஜ் வச்சார். அந்த சார்ஜுக்கு இன்னைய வரைக்கும் தாவேகா அரசு ஒரு கடுமையான பின்விளைவுகள், அதாவது அவர் மீது நடவடிக்கை தவறாக சொல்லிட்டாரு அப்படின்னோ அல்லது அது உண்மைதான் அது நடவடிக்கை போகுது அப்படின்னும் எதுவும் சொல்லலை. இன்னும் சொல்ல போனால் அமைச்சர் ராஜு மட்டும் அதை மறுத்தாரு. அந்த அளவில் அந்த விஷயம் அப்படியே சைலண்டாக இன்னைய வரைக்கும் இருக்குது. ஆனால் அந்த குற்றச்சாட்டு இன்னும் உயிர்ப்போடையே இருக்குது. அது பின்வாங்கலை விசிகாவினுடைய பொருளாளர் பாலாஜி. இன்னொரு புறம் விசிகாவில் ஷானவாஸ் அவர் அந்த கட்சியினுடைய முதன்மை செயலாளராக இருக்கார். அவர் தான் முக்கியமான ஒரு திரியை கொளுத்தி போட்டார். அவர் என்ன சொன்னார், இந்த அரசினுடைய தலைமை செயலாளராக இருக்கக்கூடியவருக்கு பாஜக பின்புலம் இருக்கு, அதை அவர் யார் நியமிச்சா, இந்த தேர்தல் ஆணையம் நியமிச்சிச்சு, தேர்தல் ஆணையம் யாருடைய பின்னணியில் இயங்குது, பாஜகவினுடைய பின்னணியில் இயங்குது, அப்போ இந்த தேர்தல் ஆணையம் இந்த தலைமைச் செயலாளருக்கு ஏன் எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறீங்க அப்படின்னு அவர் ஒரு காத்திரமான கடுமையான ஒரு கேள்வியை முன் வச்சார். அதை அடுத்து அவர் விசிகா உள்ளேயே வட்டம் கட்டப்பட்டார். அங்கே இவர் மோசமானவர், இவர் திமுகவினுடைய அனுதாபியாக செயல்படுறாருன்னு தொடர் விமர்சனங்கள் வந்ததும் அவர் தனது அரசியல் நிலைப்பாட்டிலிருந்து
அப்பக்கப்போ ஓய்வில் போயிடுறாரு. இப்போவும் அவர் அமைதியாகத்தான் இருக்கிறாரு. எந்த ஒரு கடினமான ஆட்சிக்கு எதிரான விமர்சனங்களையும் வைக்கிறது இல்லை. அவ்வப்போது வெளில வந்து சில விமர்சனங்களை முன் வச்சுட்டு வர்றாரு. அமைச்சர் வன்னியரசு பொறுத்த வரைக்கும் அவர் தீவிரமான விசிக ஆதரவுலேருந்து தீவிரமான தாவேக்கு ஆதரவாக மாறிட்டார். இந்த அரசுக்கு கோராக ஆதரிக்கிறாரு. இதற்காக திமுகவை கடுமையாக எதிர்க்கிறாரு, விமர்சிக்கிறாரு அப்படின்னு பல கேள்விகள் இருந்தாலும் அவர் சட்டசபையில் எப்போதெல்லாம் பாஜகவுக்கு எதிராக குரல் கொடுக்கிறாரோ அப்போதெல்லாம் அவர் இடைமறிக்கப்படுகிறார். மாறாக அவரை பேசுறதுக்கு யாரும் அனுமதிக்கலை அப்படிங்கிற விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. இதற்கு முன்னாடி தமிழ்தாய் வாழ்த்து பாடல் அந்த தொடர்பான சர்ச்சையின் போது அவர் பாஜக அரசு விமர்சிக்கும் பொருட்டு பேசும்பொழுது சபாநாயகர் அவர் பேச விடலை அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்கு, சர்ச்சை இருக்கு. அதற்கு பிறகு இப்போ நடந்துட்டு இருக்கிற அந்த கூட்டத்தொடர்லையும் அமைச்சர் ஆதவர்ஜுனாவால் இவர் வந்து அவமதிக்கப்பட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்கு. ஏன் அப்படின்னா அவர் வந்து பிரதமர் குறித்தும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா குறித்தும் ஒரு கருத்தை சட்டசபையில் சொல்றார். அவர் சொன்ன உடனேயே அமைச்சர் ஆதவர்ஜுனா எழுந்து இந்த கருத்து தேவையில்லாதது, அதை அவை குறிப்பிலிருந்து நீக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் அப்படிங்கிறார். அதுக்கு அடுத்த கட்டமாக அமைச்சர் வன்னியரசு இன்னும் ஒரு அடுத்த எக்ஸ்டென்ஷன் போய் இன்னும் கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கும் பொழுது சபாநாயகர் உள்ள வரார். நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, இந்த மாதிரி பேசுகிறோன்னா வெளியில் ஸ்டேஜ் போட்டு பேசிங்க, இங்கே பாஜக எதிர்க்க வேண்டிய தேவையில்லை அப்படிங்கிற டோனில் தாவேக அரசு முழுதாக செயல்படுது. இது விசிகாவுக்கு ஒரு புழுக்கத்தை ஏற்படுத்துறதா சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா விசிகாவை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து பாஜக எதிர்ப்பு, சனாதன எதிர்ப்பு அப்படிங்கிற அந்த புள்ளியில இருந்து செயல்பட்டு வராங்க. அவங்க வெறுமனே பாஜக எதிர்க்காம அதனுடைய கோரான RSS அந்த சித்தாந்தத்தை எதிர்க்கக்கூடியவர்களாக இங்கே அடையாளப்படுத்தப்பட்டிருக்காங்க. அப்படிதான் அவங்க செயல்படுறாங்க. அந்த நிலைப்பாட்டில் மாற்றம் ஏற்படுறது அப்படிங்கிறது அவங்களுடைய கோர் தொண்டர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஆத்மார்த்தமாக இருக்கக்கூடிய தொண்டர்கள், கொள்கை ரீதியாக அவங்கள பின்தொடரக்கூடிய நபர்கள் அப்படின்னு பல கட்சியில் இருந்தாலும் விசிகாவை நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தும் பொழுது அவர்கள் இந்த விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க விசிகா மீது. இப்போ விசிகா தன்னுடைய கிரெடிபிலிட்டியை இழந்துடுச்சா அப்படிங்கிற இன்னொரு கேள்வியும் அவங்க எழுப்புறாங்க. ஏன்னா இவங்க முற்றுமுழுதா பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய கட்சி ஆதரிக்கிறதன் மூலமாக பாஜக ஆதரவு நிலைப்பாடு தானே இதுவும், பாஜகவுக்கு எதிராக ஏன் திரும்ப பேச மாட்டேங்கிறார் பெரிய அளவில் அப்படிங்கிற இன்னொரு கேள்வியும் இதில் எழுப்புறாங்க. அதனுடைய நீட்சியாக இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா விசிகாவினுடைய துணை பொதுச் செயலாளர், எப்படி விசிகாவினுடைய துணை பொதுச் செயலாளராக அமைச்சர் வன்னியரசு கட்சிக்குள்ள பொறுப்பில் இருக்காரோ அந்த அளவுக்கு அதே அளவுக்கு ஈக்குவலான பொறுப்பு விசிகாவினுடைய இன்னொரு துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய திரு ரஜினிகாந்த். அவர் ஒரு கருத்தை இன்னைக்கு வெளியிடுறாரு. பழைய கல் புதிய மொந்தையில் இருக்குது, இது ஒன்றும் பெரிய மாற்றம் இல்லை அப்படிங்கிற வகையில் அப்படிங்கிற தொனியில் அவர் அந்த கருத்தை சொல்கிறார். ஏன் அந்த கருத்தை சொல்கிறாரு அப்படின்னா ஜென்சிக்கல் அந்த இளைஞர்களால் நிரம்பிய இந்த தாவேக அரசு மாற்றத்திற்கான அரசாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்ட நேரத்தில் அமைச்சர் செங்கோட்டையன் போன்றோர் ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. அந்த கருத்து என்ன அப்படின்னா இத்தனை அதிமுக எம்எல்ஏக்கள், குறிப்பாக 10 அதிமுக எம்எல்ஏக்கள் எங்கள் கூட வருவாங்க, ஆல்ரெடி 6 பேர் வந்துட்டாங்க, மொத்தமாக 25 பேர் அளவில் வர தயாராக இருக்கிறாங்க அப்படின்னு அந்த ஒரு முக்கியமான ஒரு கருத்தை அவர் வைக்கிறார். அது முதல்வருடைய ஒப்புகை இல்லாமல் வெளிவந்திருக்குமா அப்படிங்கிற விஷயம் இன்னொன்று. ஆனால் விசிக துணை பொதுச் செயலாளர் இதை கடுமையாக விமர்சிக்கிறாரு. இவருடைய விமர்சனம் திருமாவளவனுடைய அனுமதி இல்லாமல் வந்திருக்குமா அப்படிங்கிறது இன்னொரு கேள்வி இருக்கு. அப்போ இவர் கட்சிக்கு உட்பட்ட நபராக இருக்கிறாரு, திருமாவின் ஆணைக்கு இணங்கிய ஒரு நபராக செயல்படுறாருங்கிறப்ப அவருடைய உத்தரவு இல்லாமல் இவர் தாவேக்காவை விமர்சிச்சிருக்க மாட்டார். அப்போ இந்த விமர்சனம் எங்கிருந்து வருது அப்படின்னா இப்போ தாவேக்கா அதற்காக எம்எல்ஏக்களை திரட்டுது அப்படிங்கிற அந்த கேள்வியிலிருந்து இந்த விமர்சனம் வருது. இப்போ தாவேக்கா இத்தனை நாளாக இப்போ இது வரைக்கும் 6 எம்எல்ஏக்கள் அதிமுகவிலிருந்து இழுத்திருக்காங்க அப்படின்னா இது வரைக்கும் அமைதியாக இருந்தாங்க. அப்போ திருமா போன்றவர் என்ன சொன்னாங்க, இது வந்து அதிமுகவினுடைய உட்கட்சி நிலைப்பாடு அப்படிங்கிற மாதிரி அதை கடந்து போனாங்க. ஒரு நாள் அது தவறு அப்படின்னாங்க. அப்போ திருமாவே மாற்றி மாற்றி பேசுகிறாரே அப்படிங்கிற அந்த விமர்சனம் திருமா மீதும் எழுந்துச்சு. இப்போ விசிகாவினுடைய துணை பொதுச் செயலாளர் இப்படி ஒரு கருத்தை வெளிப்படையாகவே சொல்லும் பொழுது அது பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்துது. அப்போ இவங்க குதிரை பேரம் நடத்துறது உண்மைதான் அப்படிங்கிறத இவர் அடிக்கோடிட்டு காட்டுறதையும் பார்க்க முடியுது. அப்போ விசிக விசஸ் தாவேக்கா அப்படிங்கிற இந்த மோதல் இப்போ உருவெடுத்திருக்கிறத நம்மளால் கண்கூடாக பார்க்க முடியுது. அதில் சிலர் கொள்கை ரீதியாக முரண்பட்டாலும் சிலர் வந்து தாவேக்கா நம்மளை போன்றவர்களை கொள்கை ரீதியாக செயல்படுறவங்களை அது வந்து டைலூட் ஆக்க பார்க்குது அப்படிங்கிற அந்த விமர்சனத்தையும் முன்வைக்கிறாங்க. இது இன்னும் ஒரு அடுத்தபடியாக நடக்கணும் அப்படின்னா அம்பேத்கர் அயலக கல்வி உதவி திட்டம், இதில் மாணவர் பாரதிதாசனுக்கு நடத்தப்பட்ட கொடுமைகள், எதற்கு வன்னியரசு செய்த ரியாக்ஷன் அப்படின்னு இந்த விஷயத்தில் பல கோணங்கள் இருக்கு. வன்னியரசு அது எதை வேணாலும் விமர்சிச்சிருக்கலாம், அதிக தொகை பெறுவதற்காக தான் மாணவர் இப்படி பேசுறாரு, பல ஊடகங்களில் பேட்டி கொடுக்கிறாருன்னு பாதிக்கப்பட்ட மாணவரையே குற்றவாளி ஆக்குகிறாரு, இது என்ன நியாயம்
அப்படிங்கிறது இன்னொரு தரப்பினுடைய கேள்வியாக இருக்கிறது. இப்படி இந்த விசிக விவகாரம் வெர்சஸ் தாவேக விவகாரம் அப்படிங்கிறது பெரிய அளவில் கொழுந்து விட்டு எரிய தொடங்கி இருக்கு. இது நம்பர் 1 முதல் பாயிண்ட். இது வந்து தாவேகாவுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துது. இந்த 2 எம்எல்ஏக்கள் ஆதரவு அப்படிங்கிறது நமக்கு நிலைக்குமா அப்படிங்கிற ஒரு பதற்றத்தை தாவேகா உள்ள நீண்ட நாட்களாகவே ஏற்படுத்திட்டு வருது. தொடர் விமர்சனங்கள் அவங்கள அந்த அச்சத்திலேயே வச்சிருக்கு. இது முதல் விவகாரம். அடுத்த விவகாரம் என்ன அப்படின்னா, காங்கிரஸ் நாங்கள் வந்து உற்ற தோழனாக இருப்போம், நாங்கள் தான் முதல்ல உங்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்தோம் அப்படின்னு இதுவரைக்கும் சொல்லிக் கொண்டிருந்த காங்கிரஸ் இப்பொழுது முதல் முறையாக தன்னுடைய சுயரூபத்தை காட்டத் தொடங்கியுள்ளது. அதாவது அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, ஜெகதீஸ்வரி, ஸ்ரீநாத் போன்றவர்கள் தொடர்ந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னவாக இருக்குன்னா, எங்களுடைய முதல்வர் விரைவில் பிரதமராகுவார் அப்படிங்கிறது. இன்னைக்கு தாவேக எம்எல்ஏ கல்லணை அவர் கூட செங்கோட்டையில் எங்கள் தலைவர் கொடியேற்றுவார் பிரதமராக அப்படின்னு ஒரு கோஷத்தை அழுத்தி வைக்கிறாங்க. இவங்க தொடர்ந்து சொல்றது முதல்வருடைய விஜயினுடைய அனுமதி இல்லாமல் சொல்லுவாங்களா? இதற்கு முன்னாடி ஸ்டாலினாக இருக்கலாம், கலைஞராக இருக்கலாம், இவங்க எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, எங்களுடைய உயரம் எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறது அவங்க சொன்ன விஷயமா இருக்கு. அப்போ அவங்க அந்த தொடக்க புள்ளியிலேயே தொண்டர்களுடைய அந்த மன ஓட்டத்தை நிறுத்தியிருக்காங்க. ஆனால் இங்கே விஜய் இதுவரைக்கும் எதுவும் சொல்லலை, கட்சிக்காரர்களையும் கண்டிச்ச மாதிரி தெரியல. அப்போ இவருக்கு அந்த ஆசை இருக்கு, அதனால தான் இதை செய்கிறாரு. வட மாநிலங்களில் இது மிகப்பெரிய அளவில் இன்ஸ்டாகிராமில் இன்ஃப்ளூயன்சரால் பொய்யான தகவல்களாகவும் பரப்பப்படுது. தமிழ்நாட்டில் நடக்காத ஒன்றெல்லாம் நடக்கிற மாதிரி பெரிய அளவில் ஊதி பெருக்கப்படுது. இன்னொன்று, வட மாநிலங்கள் தான் நமக்கு பெரிய டார்கெட். தென் மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி விஜய்க்கு அதில் பெரிய அளவில் செல்வாக்கு இருக்குது. தெலுங்கானா, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா. அதனால தான் கர்நாடக விவகாரத்திலையும் முதல்வர் பெரிய அளவில் எந்த விதமான ரியாக்ஷன் கொடுக்கல. அது மேகதாது விவகாரமாக இருக்கலாம், 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரமாக இருக்கலாம். இப்படின்னு எதுலையுமே அவங்க பெரிய அளவில் கர்நாடகாவுக்கு எதிராக இதற்கு முன்னாடி இருந்த ஜெயலலிதா, கலைஞர், ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி வரைக்கும் உறுதியான குரல்ல ஏதோ ஒரு வகையில் வெளிப்பட்டாங்க இல்லையா? அந்த உறுதியான குரல் இங்கே வராததற்கு பின்னாடியில் முதல்வர் விஜய்க்கு கர்நாடக அரசியல் கணக்கும் இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ கேரளாவிலையும் இது மாதிரியான ஒரு கணக்கு இருக்கிறதுனால தான் அங்கே வந்து பெரிய அளவில் இவர் வந்து கட்சி ஆஃபீஸ்லாம் அங்கே போட்டு இப்போவே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்க முடியுது. ஆனால் இது வந்து யாருடைய பிளான் அப்படின்னா, காங்கிரஸினுடைய பிளான். காங்கிரஸ் எதற்காக விஜய் பின்னாடி போனாங்க அப்படின்னா, விஜயோட போனால் நம்ம வந்து தமிழ்நாடு மட்டுமில்லை, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இந்த மாநிலங்கள்லையும் அவருடைய செல்வாக்கை பயன்படுத்திக்க முடியும் அப்படின்னு இவங்க போட்ட ஸ்கெட்சை இவங்களுக்கு எதிராகவே இன்னைக்கு விஜய் திருப்பி விட்டுருக்கிறத பார்க்க முடியுது. இதற்கு முன்னமே ஒரு முறை காங்கிரஸ் தாவேகாவினால் அவமதிக்கப்பட்டுச்சு. எப்படி அப்படின்னா, தாவேகா அமைச்சர் ஒருத்தர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த காங்கிரஸ், அதாவது கர்நாடக காங்கிரஸுக்கும் திமுக குடும்பத்திற்கும் ஒரு உறவு இருக்கு. திமுக சொல்றதன் அடிப்படையில் தான் அவங்க அங்கே செயல்படுறாங்க. DK சிவகுமார் அதன் அடிப்படையில் தான் செயல்படுறாரு, தமிழ்நாட்டுக்கு எதிராக செயல்படுறாரு. நாங்கள் ஆட்சியில் வந்துட்டோம், அதனால சிவகுமார் இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு திமுக சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இது திமுகவை அவமதிக்கிற செயல் அல்ல, மாறாக இது காங்கிரஸை அவமதிக்கிற செயல் அப்படிங்கிற ஒரு பார்வை அங்கேயே இருந்துச்சு. அந்த முதல் புள்ளியிலேயே காங்கிரஸுக்கு எதிராக இங்கே இவங்க தாவேகா செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இரண்டாவது புள்ளி என்னன்னா, இந்த மாதிரி PM கேண்டிடேட்னு சொன்னதுக்கு மாநில காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாகூரால சும்மா இருக்க முடியாது இல்லையா? அவர் ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு. இவர்கள் இன்னமும் ரசிக மனோநிலையிலே இருக்கிறாங்க, அதனால நான் பெருசா பேச விரும்பல. ஒரு எம்பியாவது இருந்தால்தான் இவங்க வந்து எங்களுடைய இந்தியா கூட்டணியில் இடம்பெற முடியும் அப்படின்னு ஒரு கண்டிப்பான குரல்லையும் சொல்றாரு. இது தாவேகாவினரை மேலும் எரிச்சல் ஊட்டுகிறது. இவர் என்ன இப்படி பேசுறாரு, நம்ம தலைவர் PMங்கிறோம் அப்படின்னு. ஆனா மாணிக்கம் தாகூருக்கு என்ன பிரச்சனைனா, நாங்க ராகுல் காந்தியை தான் பொதுவான எதிர்க்கட்சி தலைவராக நிலைநிறுத்த போராடிட்டு இருக்கோம், அதைத்தானே திமுகவும் கடந்த முறை முன்மொழிஞ்சிச்சு, ஸ்டாலினும் அதான சொன்னாரு, இப்போ இவங்க என்ன ஆட்டத்தை கலைக்கிறாங்க அப்படிங்கிறது மாணிக்கம் தாகூருடைய மனக்குரலா இருக்கு. அப்போ இந்த மாதிரி நேரத்தில் 2 தரப்புக்கு இடையே மோதல்ங்கிறது வெளிப்படையாக வெடிக்க தொடங்குது. அதில் இன்னும் 3 வருஷத்துல நாடாளுமன்ற தேர்தல் இருக்கு. அதற்குள்ள எதற்காக இப்படி ஒரு பிரச்சனை பண்றாங்க அப்படின்னா, இந்த பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் பொறுத்த வரைக்குமே இங்கே பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. இது வரைக்கும் விஜய் வெளிப்படையாக பேசல, காங்கிரஸ் இதை வந்து ஆமாங்க இவங்க வந்து பண்றது தப்பு அப்படின்னு டெல்லி காங்கிரஸ் எதுவும் பேசல. ஆனால் மாநிலத்தில் பெரிய அளவில் பிரச்சனைக்குள்ளாகிறது காரணம் இது வரைக்கும் வெளிப்படையாக இந்தியா கூட்டணிக்கு விஜய் ஆதரவு தெரிவிக்காமல் இருக்கிறது தான். ஏன்னா இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்கும் பொழுது பாஜகவினுடைய எதிர்ப்பை சம்பாதிக்க வேண்டி வருமே அப்படிங்கிற அந்த புள்ளியில் இவங்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்கு. இப்போ இந்த 5 எம்எல்ஏக்கள் நமக்கு நிரந்தரமா ஆதரவு தருவாங்களா, அல்லது ஃபியூச்சர்ல வேற ஏதாவது கோரிக்கைகள் அல்லது நெருக்கடிகளை வச்சு நம்மளை அழுத்தம் கொடுப்பாங்களா அப்படிங்கிற அந்த பயம் தாவேகாவுக்கு வந்ததுனால தான் செங்கோட்டையன் மீண்டும் ஒரு விஷயத்தை சொல்றாரு. அதிமுகவிலிருந்து 6 பேர் இல்லை, இன்னும் 10 பேர் வருவாங்க, இன்னும் 25 பேரை அது மாறக்கூடும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாரு. இது பாயிண்ட் நம்பர் 2. பாயிண்ட் நம்பர் 3 என்ன அப்படின்னா,
மதிமுக தனக்கு எம்எல்ஏக்கள் இல்லாவிட்டாலும் நாங்கள் தாவேகாவுக்கு கேடயமாக செயல்படுவோம் அப்படின்னு தொடர்ந்து அழுத்தமான குரலில் சொன்னவர் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ. இன்னும் சொல்ல போனால் கன்னிவெடி அகற்றும் கருவிகளாகவும் நாங்கள் செயல்படுவோம் அப்படின்னு நிபந்தனையற்ற ஆதரவை தாவேகாவுக்கு அளித்தார். அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் எல்லாமே சர்ச்சையானுச்சு. அவர் என்ன சொன்னார், இது மாதிரி 2 எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ண சொல்லி முதல்வர் என்னிடம் கேட்டார் அப்படின்னாரு. அமைச்சர் ஆதவர்ஜுனா, முதல்வர் இவங்கெல்லாம் அவரை சந்தித்த பிறகு வைகோவினுடைய நிலைப்பாடும் அவரது பேச்சும் கடுமையான மாற்றத்திற்கு உள்ளானுச்சு. திமுகவுக்கு நேர் எதிர் நிலையிலையும் தாவேகாவுக்கு பயங்கரமான ஒரு அனுகூலமான நிலையிலையும் அது மாறுனுச்சு. அப்போ இந்த புள்ளியிலேருந்து தான் மதிமுகவும் நிலைப்பாட்டை மாற்றுது. அதற்கு பிறகு வைகோ தனது நிலைப்பாட்டை மாற்றி சொல்கிறாரு, இல்லை முதல்வர் அப்படி சொல்லலை, நான் தான் முதல்வர்கிட்ட சொன்னேன் 2 பேர் ராஜினாமா பண்ண சொல்கிறேன் அப்படின்னு. அது எப்படி இருந்தாலும் அது குதிரை பேர விமர்சனம் தான் அப்படிங்கிற அந்த ஒரு பார்வை இருந்தாலும் வைகோ அப்படி ஒரு நிலைப்பாட்டை சொன்னார். அப்படிப்பட்ட வைகோவினுடைய புத்தக வெளியீட்டு விழாவுக்கு முதல்வர் வர இருக்கிறார் அப்படிங்கிற விஷயம் சொல்லப்பட்டுச்சு. கண்டிப்பாக முதல்வர் வந்துடுவாருன்னு எல்லா ஏற்பாடுகளையும் மதிமுக சார்பாக பண்ணாங்க. கடைசி நேர திருப்பமாக முதல்வர் அங்கே வர மறுத்தார். அதற்கும் பின்னாடி பாஜக இருக்கிறதாக சொல்லப்பட்டுச்சு. ஏன்னா அந்த விழாவுக்கு ராகுல் காந்தி வராரு. ராகுல் காந்தியோட டெல்லியில் மேடையை பகிர்ந்து கொள்ளும் பொழுது அதை பாஜக எப்படி கவனிக்கும், எப்படி பார்க்கும்ங்கிற அந்த புள்ளி தாவேகாவுக்கு ஒரு உறுத்தலை கொடுக்க நான் வரலை அப்படின்ட்டாரு கடைசி நேரத்தில். ஏன்னா அதற்கு முன்னாடி விஜய் ஓகே சொன்ன நேரத்தில் யாரை சொன்னாங்கன்னா, பாஜகவினுடைய துணை குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய தமிழகத்தைச் சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் வருவார் அப்படிங்கிற விஷயம் சொல்லப்பட்டுச்சு. அப்போ அவர் ஓகே சொல்லியிருந்தார். மறுபடியும் அது மாறுதலுக்கு உள்ளான பொழுது ராகுல் காந்தி வரும்பொழுது இவரும் தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்கிறார். அப்போ வைகோவை கைவிடுகிறார். விஜய்க்காக காத்திருந்த வைகோவுக்கு ராஜ்மோகன் தான் கிடைத்தார். ராஜ்மோகன் இந்த மேடையில் பங்கேற்று விழாவை சிறப்பித்தார். இது ஒரு புறம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கிறப்பே வைகோ நாஞ்சில் சம்பத்தால் அவமதிக்கப்படுகிறார். அது எப்படி அவமதிக்கப்படுகிறார்? வைகோவை நாஞ்சில் சம்பத்து அன்னைக்கு அப்படிலாம் இருந்த தலைவர் இன்னைக்கு எங்கள் தலைவரோட காலடியில் வந்து விழுந்து கிடக்கிறாரு அப்படிங்கிற வகையில் ஒருமையில் மிக மோசமாக விமர்சிச்சிருந்தார். அவர் மீது எந்த நடவடிக்கையும் இதுவரைக்கும் எடுக்கப்படலை. அவரை கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ நிர்வாகியாக தான் தாவேகா இதுவரைக்கும் வச்சிருக்கு. அவரும் சில மோசமான வார்த்தைகளை பொதுவெளியிலெல்லாம் பேசுகிறாரு. அதன் மீதும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலை. ஆனால் உதயநிதி மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அந்த பின்னணிகளும் இணைத்து வச்சு இன்னமும் விவாதிக்கப்படுகிறது. அப்போ வைகோவுக்கும் உரிய முக்கியத்துவம் தரலை அப்படிங்கிறது இன்னொரு புள்ளியாக இருக்கிறது. அதனால் மதிமுகவினுடைய 2 எம்எல்ஏக்களும் திமுகவின் எம்எல்ஏக்களாக செயல்பட தொடங்கினாங்க. இதுவும் மதிமுகவுக்கும் வைகோவுக்கும் ஒரு பெரிய இழப்பாக பார்க்கப்படுது. இன்னொரு விஷயம் என்னன்னா, மதிமுகவை போல அதிமுகவும் தலைவர்களால் மட்டும்தான் இயங்கக்கூடிய நிலைமை வரும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ மதிமுகவில் தொண்டர்களே இல்லை, தலைவர்கள் மட்டும்தான் இருக்காங்க அப்படிங்கிறது செங்கோட்டையன் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டினுடைய புரிதலாக இருக்கிறது. அப்போ கூட்டணியில் ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு தொடர்ந்து அவமானப்படுத்துவது எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிற புள்ளியில் மதிமுகவும் இப்போ அதிருப்தியில் இருக்குது. இது பாயிண்ட் நம்பர் 3. எம்எல்ஏக்கள் மதிமுகவில் தர முடியாதுங்கிற பட்சத்தில் அவங்கள எதுக்கு நம்ம கூட்டணியில் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவையில்லாத விஷயத்தை நம்மையே செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது தாவேகாவினுடைய நிலைப்பாடாக இருக்குது. பாயிண்ட் நம்பர் 4 என்ன அப்படின்னா, ஐயுஎம்எல் கட்சியை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து பெரிய அளவில் அவங்க திமுகவோடு இருந்தவங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் மதச்சார்பற்ற முகமாக இருக்கிறாங்க. இஸ்லாமிய அமைப்புகளை கூட வச்சுக்கும் பொழுது அது அந்த அமைப்புக்கு அந்த அணிக்கு ஒரு முக்கியமான ஒரு முகத்தை கொடுக்கும் அப்படிங்கிற வகையிலையும் அவங்க பார்த்தாங்க. அதனால் அவர் எப்படியாச்சும் அழைச்சிட்டு வரணும் அப்படிங்கிற அடிப்படையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சு ஒரு கட்டத்தில் அழைச்சிட்டு வந்துட்டாங்க. அவரும் மிக அளவுக்கு அதிகமான ஆதரவை அவங்களுக்கு வாரி வழங்கினார். திமுக அதிமுக கூட்டணி வைக்க போது திமுக செய்த வேலைகள் அப்படின்னு பல விமர்சனத்தை பொது வழியில் போட்டு உடைச்சாரு. அதனால சர்ச்சைகளுக்கும் உள்ளானார். இருப்பினும் அவங்களுக்கு ஒரு அமைச்சரவையில் இடம் தந்துச்சு தாவேகா. ஸோ இப்படி இருக்கும் பொழுது அந்த கட்சியினுடைய தலைவர் காதர் மொய்தீனுடைய மகன் மறைவிற்கு கூட முதல்வர் நேரடியாக வரலையே அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன கலக்கம் அந்த கட்சிக்குள்ளேயும் அந்த கட்சி தலைவர் காதர் மொய்தீனுக்கு இருக்கிறதாக சொல்றாங்க. விசாரிச்சாங்க, கட்சியினுடைய அடுத்த கட்ட தலைவர்கள்லாம் வந்தாங்க. ஆனால் நான் ஒன்றும் எங்கேயோ இல்லையே, இந்த ஏரியாவில் தான் திருச்சியில் தானே இருந்துச்சு, நினச்சிருந்தா முதல்வர் வந்திருக்கலாமே, அந்த அளவுக்கு முக்கியம் இல்லாமல் போயிட்டோமாங்கிற ஒரு சின்ன குமுறல் அவங்களுக்குள்ள இருக்கிறதாக சொல்லப்படுது. இது ஐயுஎம்எல்குள்ளே இருக்கக்கூடிய மனக்குமுறலாக இருக்குது. அடுத்து பாயிண்ட் நம்பர் 5 ரொம்ப முக்கியமானது, இடதுசாரிகள் விசஸ் தாவேகா அப்படிங்கிற அந்த பிரச்சனை. அப்போ இடதுசாரிகள் எதனால் தாவேகாவால் குறிவைக்கப்படுறாங்க அப்படிங்கிறது முக்கியமான ஒரு புள்ளி. இடதுசாரிகள் இதற்கு முன்னாடி யாரால் குறிவைக்கப்பட்டாங்க அப்படின்னா பாஜகவால் குறிவைக்கப்படுறாங்க. அதற்கு முன்னாடி காங்கிரஸால் குறிவைக்கப்பட்டாங்க. இதெல்லாம் கடந்த கால வரலாறு. ஆனால் இந்த முறை குறிப்பாக குஜிலியம்பாறையில் ஒரு வட்டாட்சியர் வந்து
இப்படி ஒரு இடதுசாரிகளை கணக்கெடுக்க சொல்றதும், கம்யூனிஸ்டுகள் அமைப்புகளோடும் காக்ரோச் ஜனதா பார்ட்டி அமைப்புகளோடும் மாணவர்கள் போராடக்கூடாது அப்படிங்கிற அந்த புள்ளியில கல்லூரி கல்வி இயக்குநரகம் சார்பில் ஒரு சுற்றறிக்கை கொண்டு வரப்பட்டதும் இடதுசாரிகளை ரொம்பவே உஷ்ணப்படுத்திருச்சு. அவங்க இதனால் வரைக்கும் அரசுக்கு ஒரு ஆதரவு கொடுத்துட்டு வந்தாலும் இப்போ இந்த விஷயம் நம்மளையே குறிவைக்கிறாங்க அப்படிங்கிற அந்த புள்ளிங்கிறது அவங்கள ரொம்ப உஷ்ணப்படுத்திடுச்சு. அதன் அடிப்படையில் பெரிய அளவில் போராட்டத்தில் ஈடுபட்டாலும் அவங்க அப்பவும் கொஞ்சம் லிபரலாக தான் நடக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் அதில் இருக்கு. என்ன அப்படின்னா அவங்க தலைமைச் செயலாளரை மட்டும் குறிவைக்கிறாங்களே, தலைமைச் செயலாளர் யாருக்கு ரிப்போர்ட் பண்றாரு? முதல்வருக்கு தானே ரிப்போர்ட் பண்றாரு. அந்த முதல்வர் தானே இதற்கெல்லாம் உத்தரவிடுறாரு. அவர் மீதல்லவா இவங்க கோபம் திரும்பி இருக்கணும். அதற்கு பதிலாக தலைமைச் செயலாளர் அளவோடு நிற்கிறாங்களே அப்படிங்கிற அந்த புள்ளி இருந்தாலும் இடதுசாரிகளோட பார்வை என்னன்னா, இந்த ஆட்சியை நடத்துறது அதிகாரிகளா அல்லது முதல்வரா அப்படிங்கிற அந்த புள்ளி தான். இந்த ஆட்சியை நடத்தணும்னா உங்களுக்கு நாங்க வேணுமா, இடதுசாரிகள் வேணுமான்னு கேட்கறதன் மூலமாக எங்களது ஆதரவு உங்களுக்கு வேணுமா, அதாவது எங்களுடைய இடதுசாரிகள் 2 கட்சிகளினுடைய 4 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு உங்களுக்கு வேணுமா அப்படிங்கிற அந்த கேள்வியை ரொம்ப நேராகவே, முகத்துக்கு நேராகவே கேட்டிருக்காங்க. இது தாவேக்காவுக்குள்ள அடுத்த அதிர்ச்சியும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. இந்த 4 எம்எல்ஏக்கள் எப்போ விலகுவாங்களோ, ஆட்சி நிலைமை என்னவாகுமோ அப்படிங்கிற அந்த பதற்றம் ஏற்பட்டிருக்கு. இப்படி கூட்டணிகளுக்குள்ள பெரிய குழப்பம் இருந்தாலும் இது எல்லாமே யாருடைய அஜெண்டாவா ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா இது முழுக்க முழுக்க பாஜகவினுடைய அஜெண்டாவாக இருந்திருக்கு. ஏன் அப்படின்னா கடந்த காலங்களில் தொடர் வெற்றியை இந்த அணி பெற்றுக் கொண்டு வருகிறது. 2019 தேர்தலில் இருந்தே தொடர்ந்து வெற்றி பெற்றுட்டு வராங்க. இந்த தேர்தலில் தான் தோல்வியை தழுவுறாங்க. இந்த அணியை பிரிக்கணும் அப்படிங்கிறது யாருடைய அஜெண்டாவாக இருந்துச்சுன்னா கடந்த காலங்களில் பாஜகவினுடைய அஜெண்டாவாக இருந்துச்சு. எப்படி இருந்துச்சுன்னா இந்த தேர்தலுக்காக பாஜக அணியில் இடம்பெற்றிருந்த அதிமுக தொடர்ந்து ஒரு விஷயத்தை முன் வச்சுட்டே வராங்க. காங்கிரஸ் எங்கள் கூட கூட்டணிக்கு வாங்க, விசிக எங்கள் கூட கூட்டணிக்கு வாங்க, அங்கே ஏன் உங்களுக்கு பொறுப்பே இல்லாமல் இருக்குது, பதவியே இல்லாமல் இருக்குது, எங்கள் கூட வாங்க, நாங்கள் உங்களை அழகு பார்க்குறோம் அப்படின்னு ஏகப்பட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுச்சு, இடதுசாரிகளோடு நடத்தப்பட்டுச்சு. இதெல்லாம் பொதுவெளியிலே இருந்துச்சு. அதிமுக அழைத்த பொழுது இவங்க போகலை, காரணம் அங்கே பாஜக இருக்குது அப்படிங்கிற அந்த புள்ளியில் இவங்க யாருமே நகரலை. ஆனால் விஜய் அழைத்தார், எலெக்ஷனுக்கு முன்னாடி அழைத்தார், இவங்க யாரும் போகலை. எலெக்ஷனுக்கு பின்னாடி ஒரு பெருவெற்றி பெற்ற பிறகு, ஒரு 108 தொகுதிகளை கைப்பற்றின பிறகு இவங்க அங்கே போகிறாங்க. அதற்கு காரணமாக ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. அதில் வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துடக்கூடாதுங்கிறதுனால நாங்கள் விஜயனுடைய ஆட்சியை ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படிங்கிற அந்த புள்ளியை முன்வைத்து இவங்க அங்கே போகிறாங்க. இப்போ பாஜகவினுடைய அஜெண்டா என்ன? திமுக கூட்டணியை சிதறடிக்கிறது. திமுக கூட்டணி என்ன செய்யுது? மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி, இந்தியா கூட்டணி அப்படிங்கிற பேரில் ரொம்ப உறுதியாக இருந்து பாஜக, ஆர்எஸ்எஸ் இவங்க கொண்டு வரக்கூடிய திட்டங்களையும் அவங்க போடக்கூடிய சதிகளையும் முறியடிக்கிறாங்க. இது பாஜகவுக்கு இடையூறாக இருக்கிறதுங்கிற அந்த புள்ளியில் இந்த திட்டத்தை பாஜக செஞ்சிச்சு. அதை அதிமுகவில் செய்ய முடியல, பாஜகவில் செய்ய முடியல, சாதுரியமாக தாவேக்கா செஞ்சு முடிச்சிருச்சு அப்படிங்கிற அந்த ஒரு பார்வை இருக்கு. அதற்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ செஞ்சு முடிச்சாங்க, ஓகே. ஆனால் இப்போ அந்த தாவேக்காவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளினுடைய நம்பகத்தன்மை என்ன? இதனால் வரைக்கும் எல்லாவற்றிற்கும் போராடிய இந்த கட்சிகள் இப்போது ஏன் அமைதியாக இருக்கிறார்கள்ங்கிற இன்னொரு கேள்வியும் அதன் மீது வைக்கப்படுகிறது. குறிப்பாக இடதுசாரிகள் கடந்த ஆட்சியில் தீவிரமாக முன்னெடுத்த போராட்டம் தூய்மை பணியாளர் போராட்டம். அந்த போராட்டம் இப்போவும் பெரிய அளவில் நடக்குது. ஆனால் இடதுசாரிகள் பெருந்திரளாக வந்து அதுக்கு ஆதரவு தெரிவிக்கல. கடந்த முறை ஆட்சியில் ஒரு குடிநீர் தொட்டியில் மலம் கலக்கப்பட்ட பொழுது விசிக கூட்டணியிலே இருந்தாலும் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தினுச்சு. அங்கே நேரடியாக போனார் விசிக தலைவர், அங்கே வந்து மக்களோட பேசினார், அந்த பிரச்சனை என்னன்னு காது கொடுத்து கேட்டார். ஆனால் இப்போ திண்டுக்கல்ல அதே மாதிரி ஒரு குடிநீரில் மலம் கலக்கப்பட்டுச்சு. இங்கே முதல்வர் ஏன் போகலைங்கிற கேள்வியை அவங்க யாருமே எழுப்பல. அது பெரிய அளவில் பிரச்சனையாகவும் வெடிக்கலை. அது மக்கள் மத்தியில் பேசப்படுது. கடந்த முறை லாக்அப் டெத் நடந்த பொழுது எல்லாமே பெருசாக பேசப்பட்டது. இந்த முறை இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் யாருமே அதை பெரிய அளவில் எடுத்து பேசலை. இடதுசாரிகள் உட்பட, விசிக உட்பட இது பேசாதது பெரிய ஏமாற்றத்தை பலருக்கும் கொடுத்துச்சு. இன்னும் அடுத்தபடியாக போகணும் அப்படின்னா ஆணவ படுகொலைங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அங்கே ஒன்றும் இங்கொன்றுமா நடந்தது, இப்போ அடிக்கடி நடக்குது. சட்டம் ஒழுங்கு என்னாச்சு அப்படிங்கிற கேள்வி இருக்கு. விசிகாவினுடைய நிர்வாகிகள் மதுரை மேலூரில் வெட்டப்படுறாங்க. அது குறித்தான வீடியோக்களும் வெளியாகி பதைப்பதைப்பை ஏற்படுத்துது. அப்போ சட்டம் ஒழுங்கு, ஆணவ கொலை, லாக்அப் டெத் இதெல்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கிறது. இந்த கட்சிகளுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியையும் தர்ம சங்கடத்தையும் ஏற்படுத்துது. இதை எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுறது அப்படின்னு புரியாமல் அவங்களுக்குள்ளேயும் ஒரு பதட்டம் இருக்கு. அப்போ விஜய் மாமல்லபுரம்
மாமல்லபுரத்தில் அமித்ஷாவை சந்தித்த பிறகு இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிங்கிற இன்னொரு புள்ளியும் இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா விசிக நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம், காங்கிரஸ் 5 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு உங்களுக்கு தான் இருக்குது, நாங்கள் இனிமேல் 2031 2041 வரைக்கும் உங்கள் கூட தான் கூட்டணியில் இருப்போம் அப்படின்லாம் சொல்லிட்டாங்க. ஆனாலும் இந்த நிமிடம், இந்த வீடியோ பப்ளிஷ் செய்யப்படுகிற இந்த நிமிடம் வரைக்கும் தாவேகா கூட்டணியில் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு தாவேகா ரெக்கக்னைஸ் பண்ணி ஒரு அதிகாரப்பூர்வ ஒரு அறிவிப்பு இது வரைக்கும் வெளியாகலை. விசிக தலைவர் மேடையில் கூட்டணி அறிவித்த பின்னரும் கூட அவர் நேரடியாக தலைமைச் செயலகம் போய் முதல்வரை பார்க்குறாரு. ஆனாலும் முதல்வர் தரப்பிலிருந்து அதை ரெக்கக்னைஸ் பண்ணி அதை வந்து இந்த கூட்டணிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு எந்த விதமான அறிவிப்பு வெளியிடப்படலை. காங்கிரஸுக்கும் அதே நிலைமை தான். அப்போ இந்த கூட்டணியை இன்னும் தாவேக்கா உருவாக்கலை. ஆனால் திமுக இந்த கூட்டணி இருக்கக்கூடாதுங்கிற அடிப்படையில் அந்த கூட்டணியை பிரித்து உடைச்சி இந்த பக்கம் அழைச்சிட்டு வந்து இந்த கூட்டணிகளை செயலிழக்க வைக்கிறாங்க, கூட்டணி தலைவர்களை செயலிழக்க வைக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு புள்ளி. இன்னொன்று, கோவளத்தில் இதற்கான மீட்டிங் இதற்கு முன்னாடி போடப்பட்டுச்சு. கோவளம் ரிசார்ட்டில் இந்த கூட்டணி தலைவர்கள் எல்லாம் சந்திச்சாரு. ஆனால் அது கூட்டணியாக உருபரலை. இன்னும் சொல்ல போனால் உள்ளே பேசிட்டு வெளியில் வந்து செய்தியாளர் சந்திப்பில் எல்லாரும் பேசி கை தூக்கி நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவில் கூட முதல்வர் விஜய் வரலை அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள ஒரு அதிருப்தி ஏற்படுத்தினுச்சு. இந்த நிமிடம் வரைக்கும் தாவேகா கூட்டணி இருக்கிறதா, அந்த கூட்டணிக்கு என்ன பெயர்? ஏன்னா இதற்கு முன்னாடி முதல்வர் விஜய் வச்ச பெயர் கல்லாப்பேட்டி கூட்டணிங்கிறது. அதே கல்லாப்பேட்டியை தன் பக்கம் அடைத்துட்டு வந்த முதல்வர் இப்போ என்ன அந்த கூட்டணிக்கு பெயர் வைப்பாரு? இதுவரைக்கும் ஏன் வைக்கல? பாஜக இவர்களை அச்சுறுத்துகிறதா அல்லது பாஜக திட்டப்படி இந்த கூட்டணியை செயலிழக்க வச்சுட்டாரா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய விவாதத்துக்குரிய ஒன்றா இருக்கு. அது இன்னும் இனி வரும் காலங்களில் இன்னமும் துலக்கமாக நமக்கு தெரிய வரும். அடுத்து இன்னொரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன ஓடிட்டு இருக்கு அப்படின்னா, இந்த கொளத்தூர் தொகுதியில் முதல்வர் தோல்வி அடைந்தார் இல்லையா, முன்னாள் முதல்வர். அதுதான் தாவேகா தன்னுடைய பெரிய ஒரு பிரம்மாஸ்திரமாக எடுத்து அவ்வப்போது அவையில் பேசி திமுகவினரை உஷ்ணமடைய செய்யும். எங்க அப்பாவையே காணும் அப்படின்னு முதல்வர் பேசுறதாக இருக்கட்டும், அதற்கு முன்னாள் முதல்வர் போயிட்டு உங்க கோப்புகள் எல்லாம் பாருங்க நான் இருப்பேன் அப்படின்னு சொல்றதாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் தொடக்க புள்ளி அந்த கொளத்தூர் தோல்வி. இந்த கொளத்தூர் தோல்விங்கிறது திமுகவினரை உண்மையிலேயே கலக்கமடைய வச்சிருக்கு. இது ஸ்டாலினுக்கு அவர் வந்து மிகப்பெரிய வெற்றி தொடர்ந்து பெறுவார்னு சொல்லப்பட்ட நேரத்தில் இந்த தோல்விங்கிறது அவரையும் பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாக்குனுச்சு. அப்போ என்ன பண்ணுறாங்க, வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ சார்பில் ஒரு பெரிய அட்வொகேட் டீம் தயாரிக்கப்பட்டு அவங்க வந்து இந்த கொளத்தூர் தொகுதியில் வாக்குப்பதிவு செய்யப்பட்ட மிஷினை எடுத்துகிட்டு வந்து ஆய்வு செய்ய அனுமதி கேட்குறாங்க. அதன் தொடர்பாக சிந்தாதிரிப்பேட்டையில் அந்த மிஷின்லாம் வச்சு ஆய்வு செய்கிறாங்க. அதில் வாக்குப்பதிவு மையங்களான 1, 17, 28, 32, 170 வரைக்கும் அது போகுது. அந்த எல்லா வாக்குப்பதிவு மையங்கள்லையும் சாம்பிள் எடுத்துட்டு வந்து விவிபேடு, அதனுடைய ஓட்டிங் மிஷின், கவுண்டிங் யூனிட்னு மொத்தமாக வச்சு ஆய்வு பண்ணுறாங்க. அதில் அந்த மிஷின் சம்மந்தப்பட்ட ஒரு ஆய்வு இன்ஜினியரும் இருக்கிறார். அப்போ விவிபேடு, ஓட்டிங் மிஷின் இதில் எவ்வளோ ஓட்டு விழுந்திருக்கு ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு பார்க்குறாங்க. ஒப்புகைச்சீட்டு இந்த ஓட்டில் விழுந்தது கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒப்பிட்டு பார்த்து அதில் கிட்டத்தட்ட 6 வாக்குச்சாவடிகளில் பதிவான வாக்குகளில் ஒப்புகைச்சீட்டில் முறைகேடு நடந்திருக்கு. விவிபேடுக்கும் ஓட்டிங் மிஷினுக்கும் இடையில நிறைய முறைகேடு நடந்திருக்கு அப்படிங்கிறது கண்டறியப்பட்டிருக்கு. அப்படிங்கிற அடிப்படையில் இதை ஆதாரமாக வைத்து முன்னாள் முதல்வர் சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடுக்கிறாரு. அந்த வழக்கில் நாங்கள் டெக்னிக்கல் ஃபெயிலியர்னு சொல்லி அதை சுட்டிக்காட்டியும் கூட இந்த தேர்தல் அதிகாரி அதெல்லாம் எதுவும் நடக்கலை, நடந்தது தான் சரி அப்படிங்கிறாரு. அதனால நீதிமன்றம் உரிய முறையில் விசாரித்து தீர்வு கொடுக்கணும். அதனால கொளத்தூர் தொகுதியில் நான் வெற்றி பெற்றேங்கிறத அறிவித்து விஎஸ் பாபு வெற்றி பெறலை அப்படிங்கிறதையும் அறிவிக்கணும் அப்படின்னு முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் தரப்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கு. இதில் என்ன சிக்கல் அப்படின்னா, இவர் சொன்னதை கேட்டால் இன்னும் பல தொகுதிகளில் இதே மாதிரி ஆய்வுக்கு போகணும், எல்லாரும் ஆய்வு செய்யணும் அப்படிங்கிற பெரிய கோரிக்கை எழும். அப்போ தேர்தல் ஆணையம் இதை ஒத்துக்குமா அப்படின்னா கண்டிப்பாக ஒத்துக்காது. அப்போ அதை எப்படி திமுக முறியடிக்க போகிறதுங்கிறது இன்னொரு கேள்வி இருக்குது. ஏன்னா இவங்க சொல்கிறாங்க 6 வாக்குச்சாவடிகளில் நடந்தது நாங்கள் ரிப்போர்ட்டாக வச்சுருக்கோம், அதைத்தான் நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ணுறோங்கிறாங்க. இதை ஏற்றுக்கொண்டால் தேர்தல் ஆணையம் தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா முழுக்க இந்த ஒரு தீர்ப்புங்கிறது பெரிய அதிர்வலைகள் ஏற்படுத்துகிறப்ப அது பெரிய மாற்றத்தை கொண்டு வரும், அது பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் அதை நோக்கி நகராது. அப்போ திமுக அதை எப்படி கையாள போகிறது அப்படிங்கிறது இன்னொரு கேள்வியாகவும் இருக்கிறது. இதுல யார் வெல்ல போகிறார், ஸ்டாலினா அல்லது தேர்தல் ஆணையமா அல்லது விஎஸ் பாபுனுடைய வெற்றி, அங்க மறுபடியும் விஎஸ் பாபு தான் வெற்றி பெற்றார் அப்படிங்கிற நிலை இருக்க போகிறதா? ஏன்னா இது வரைக்கும் விஎஸ் பாபுக்கு பெரிய பொறுப்பு எதுவும் தாவேக்காவும் தராம வச்சிருக்கு. நம்ம அதையும் கருத்தில் கொண்டு பார்க்க வேண்டியதா இருக்கு. இதே மாதிரி பல செய்திகளோட மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.